நீங்க என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மூளை கழிவு பிரெயின் டீடாக்ஸ் எதனால ஏற்படுது அப்படின்னா மந்தமா இருக்கிறது இல்லைன்னா சோம்பேறித்தனமா இருக்கிறது அன்றாட வேலையில செய்யாம இருக்கிறது. உதாரணம் எதுக்கு வேலைக்கு போனோம், எதுக்கு வேலைக்கு போனோம், நம்ம பையன் படிச்சாண்டா படிக்காட்டாண்டா, ஒய்ஃப் வேலைக்கு போட்டோம், ஒய்ஃப் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அன்றாட வேலையை கூட பார்க்காம இருக்குது. ஓகேவா? என்னென்ன ஏற்படும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்மோக்கிங், மூளை கழிவு. இதனால ஃபர்ஸ்ட் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங்னா வெறும் ஸ்மோக்கிங் மட்டும் கிடையாது. நம்ம கஞ்சா அடிப்போம், எல்லாரும் கஞ்சா அடிக்கலாம் டக்குன்னா மூளைக்கு டைரக்டா அஃபெக்ட் ஆகும். இப்படி இருக்க மூளை இப்படி ஆயிடும். ஓகேவா? எடுத்தோடனே ஸ்மோக் பண்ணா டைரக்டா எங்க போகும்னா மூளைக்கு தான் ஸ்ட்ரெயிட்டோடனே போகும். எடுத்தோடனே ஸ்ட்ரெயிட்டா எங்க போகும், மூளைக்கு தான் போகும். நாளடையில பாத்தீங்க அப்படின்னா சைக்காட்ரிக் பேஷண்ட் காரணமே மூளை கழிவுனாலதான். அந்த கஞ்சா இல்லைன்னா என்ன ஆகும், கொலை பண்ண தயங்க மாட்டோம். ஏன்னா கூலிப்படை காரணமா தான், கூலிப்படை காரணமா தான். தினமும் வேலைக்கு போறது, அந்த காசுக்கு கஞ்சா வாங்குறது, அடிக்கிறது, இப்படியே வேலைக்கு போகும். குடும்பத்தை யாரும் பார்க்கறதே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆன காரணமே கஞ்சானானதே. மேக்சிமம் எல்லாருமே அஃபெக்ட் ஆன காரணமே கஞ்சா தான். ஓகேவா? ட்ரிங்கிங், குடிப்பழக்கம் இருக்காங்களுக்கு குடிக்கலாம் லேட்டா அஃபெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் உனக்கு உடம்புல எல்லா பார்ட்ஸும், லிவர், நம்ம குடல் எல்லாமே டேமேஜ் ஆகும். லாஸ்ட்ல கூட அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? அப்புறம் குடி 10 வருஷம் 15 வருஷம் குடிச்சு போமா, லேட்டா அஃபெக்ட் ஆகும் பிரெயின். மூணாவது ஓவர் திங்கிங். ஒரு பிரச்சனையே இருக்காது, அதை குடிச்சு ரொம்ப ஓவரா டிப்ரெஷனை யோசிக்கிறது. உதாரணத்துக்கு மனைவி சந்தேகப்படுறது, அதுக்கப்புறம் காரணமே இருக்காது, அதை ரொம்ப ஓவரா எக்ஸ்ட்ரீமா பண்றது. உதாரணத்துக்கு வீட்டுல பிரச்சனை இருக்கும், வேலை பார்க்கறதுல பிரச்சனையா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனையா இருக்கும், எல்லாத்தையும் பிரச்சனையாவே இருக்கும். அதை டைரக்டா ஃபேஸ் பண்ணணும், கத்துக்கிறோம். அதை ஃபேஸ் பண்ண முடியாம வேலை பார்க்க இடமும் சரி, வீடும் சரி, சொசைட்டி எதுவா இருந்தாலும் சரி, அதை ஃபேஸ் பண்ண முடியாம குடிக்கிறாங்கல்ல, குடிச்சு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்குமா, அதனால தூக்கமின்மை ஏற்படும். அதனால பிரெயின் ஒழுங்கா தூங்காது. இதனாலே மூளை கசிவு ஏற்படும். நம்ம குழந்தை போன் யூஸ் பண்ணுவோம், லேப்டாப் அதிகம் ஓவரா யூஸ் பண்றோம். எதுவுமே அதான் தூக்கம். நாலாவது ஃபுட்டு, துரித உணவு. நான் ஃபாஸ்ட் ஃபுட் என்னைக்காவது சாப்பிடலாம், மாசத்துக்கு ஒரு நாள் சாப்பிடலாம். தினமும் சாப்பிடுறோம், வீட்டுக்குள்ளே பாருங்க ஃபுட்டு நல்லா இருக்கு இந்த கடையில, தினமும் சாப்பிடலாம், லேட்டா சாப்பிடலாம் மூளை. ஓகேவா? இதுதான் பிரெயின் டீடாக்ஸ், மூளை ஏற்பட காரணம். புரிஞ்சா? ஓகே, தேங்க்யூ.